வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் தொடங்கிறதுக்கான இந்த வாரமாக தான் இந்த நாள்கள் உங்களுக்கு அமையப்போகுது. மனசில் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா அதை தெளிவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெளிப்படையாக சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு பெரிய அளவில் இந்த வாரம் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வாரத்தில் ஏற்பட போகிற மாற்றங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகிற சேஞ்சஸ் எதுவுமா இருந்தாலுமே சாரி, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைதியாக எந்த ஒரு முயற்சி செஞ்சுருந்தீங்கனாலும், எந்த ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்கனாலும், அது பொதுவாக உங்களோட மேலதிகாரிகள் கவனத்திற்கெல்லாம் வரும். அது ஒரு முக்கிய பொறுப்பு, ஒரு புதிய புதிய வேலைகள் குறித்த தகவல்கள்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சக ஊழியர்கள்கிட்ட இருந்துலாம் உங்ககிட்ட ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துப்பாங்க. அதனால் உங்களோட எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கோங்க. அதை கவனித்து அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எடுத்த ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகுது இந்த வாரம் பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் வருமானம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். அதே சமயத்தில் திடீர் செலவு, குறிப்பாக வீட்டுக்கு தேவையான விஷயம், அது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், செலவுகள் வர்றதுக்கு திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொதுவாக இந்த வாரம் பொறுத்தவரையில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, நீங்களும் கடன் வாங்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். பணம் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பழைய முதலீடு ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா, அதுலேருந்து சின்ன சின்னதாக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பெண்டிங் பேலன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த வாரம் அமையும். குடும்பத்தில் உங்கள் கூட இருந்த ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் எது இருந்தாலுமே அது தீர்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறுபடியும் தவறான பேச்சு எதுவும் பேசிடாதீங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும் பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுகிற ஒரு மனோபாவம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளாக பேசாத இந்த ஒருத்தர் கூட உங்கள் கூட பேசுகிறதுக்கு முயற்சி செய்வார். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு எதிர்கால வாய்ப்பை பற்றி ஒருத்தர் அறிமுகமாகி இது பண்ணு அது பண்ணு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கும். அதை உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாரத்தோட நடுவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரியாக இருக்கும். கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அமைதியாக இருந்துக்கோங்க. அந்த பேலன்ஸ்டாக இருந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிங்கனாலும் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் அடுத்தவங்க கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஹார்ஷான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. கொஞ்சம் சாஃப்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாரையும் நம்பிடாதீங்க. எதையாவது நம்பி இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலும் அது தப்பாக போய் முடிஞ்சிடும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாக நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கும். எந்த ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மென்டல் ப்ரெஷர் லேசாக வரும். தூக்கம் குறையிறதுனால அது வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும். தூக்கம் குறையாமல் பார்த்துக்கோங்க. தூங்குற நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேவையான நேரங்களில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
அது மூலியமாக உங்களுக்கு கண் டயர்ட் ஆகிறது, தலைவலி வர்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். தேவையான தண்ணி குடிங்க. உடம்புக்கு தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி தரும். அது வந்து ஒரு நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கும். ராத்திரியில் தூங்குறத வந்து கண்டிப்பாக குறைக்காதீங்க. நல்லா தூங்குங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை செய்கிற வேலையை மட்டும் ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி செய்யுங்க. அது அந்த காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அந்த நாள். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எதுனா நம்பர் 6. 6ஆம் நம்பர் இந்த வாரம் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் லைட் ரெட் கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கலராக இருக்கும். நீங்கள் இந்த வாரம் பொறுத்தவரையில் அமைதியாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, பொறுமையாக கேட்டீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதற்கு. மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.